பார்ப்பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் என்று சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறளையும் அவர் வகுத்து கொடுத்த பாதையையும் இந்த இனிமையான காலை நேரத்திலே நினைவு கூர்ந்து உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு சொல் கேளீர் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சொல் கேளீர், அழகான தலைப்பு. ஏன் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால், சொல்லுக்கென்று இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் ஒரு மிகப்பெரிய ஆயுதத்துக்கு கூட அவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை இல்லை. காரணம், ஒரு ஆயுதத்தால் ஒரு மனிதன் தாக்கப்படும் போது ஏற்படும் வலியை விட ஒரு சொல்லினால் தாக்கப்படும் போது அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய் தராத ஒரு மகிழ்ச்சியை ஒரு நல்ல சொல்லால் அந்த மகிழ்ச்சியை உண்டாக்க முடியும். தீய சொல் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுதத்தை போல அவனை தாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. நல்ல சொல் ஒரு கோடிக்கணக்கான பணம் தராத மகிழ்ச்சியை ஒரு நல்ல சொல் சொல்லும். அதனால தான் ஒரு சொல் கேளீர்னு இதுக்கு ஒரு தலைப்பு எடுத்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். காரணம், இன்றைக்கி வளவளப்பான பேச்சு, துணன்னு பேசுகிற பேச்செல்லாம் இன்றைக்கி மக்கள் விரும்புகிறதில்ல. காரணம், எல்லாமே இன்றைக்கி சுருங்கி போயிடுச்சு. எல்லாமே ஒரு 1000 பாட்டை ஒரு சின்ன இத்தினூண்டு பிளேட்டில் வச்சு, இந்த இத்தினூண்டு அட்டை தான் இருக்குது, இதுக்குள்ளே 1000 பாட்டு இருக்குது சாருங்கிறேன். ஆனால் இந்த 1000 பாட்டை நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கணும்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கினா ஒவ்வொரு ரெக்கார்டாக மாற்றி 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 போட்டு ஒரு மாதம் ஆகும் 1000 பாட்டையும் கேட்டு முடிக்க. ஆனால் 1000 பாட்டை ஒரு சின்ன அட்டையில் பதிவு பண்ணியிருக்கான் பாருங்க. அதுதான் சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். அதனால் ஒரு சொல் கேளீர். இதில் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனை ஆட்டி படைப்பது நிகழ்கால பயமா எதிர்கால பயமா? மனுஷன் பயப்படுறாங்கிறது உண்மை. எதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விலங்கு ஒரு மனுஷனை பயங்கரமாக பயமுறுத்திடுது. வேற எதுவும் இல்லை, பூனை பல்லி, இந்த 2 விலங்கு மனுஷனை அப்படி பயமுறுத்திடுது. அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பான். மகனுக்கு பொண்ணு பார்த்துருக்கான், அது அமையுமா அமையாதான்னு தெரில, என்ன அமையுமா, அவன் என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப அப்படிங்க. யார்? பல்லி. உடனே இவன் இவ்வளோ ஜனங்க உட்காந்துருப்பாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அங்கே போயிடும் கவனம். பள்ளி எந்த இடத்துலன்னு சொல்லிச்சு, சைனா எங்கிட்ட சொல்லியிருக்கு, மேற்கால. அப்போ அந்த பொண்ணு வேணாமே, அது நல்ல பொண்ணாக கூட இருக்கும். பள்ளி டிசைட் பண்ணுது அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு. அப்போ ஒரு பள்ளியினுடைய குரலுக்கு பயப்படுறேன். பூனை அது பாட்டுக்கு போயிட்டுருக்கான், அதை பார்த்து பயப்படுறேன். எதையெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதோ அதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு நிகழ்காலத்தின் மீது பயமா அல்லது எதிர்காலத்தின் மீது பயமா? அதான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு. லிவ் த ப்ரெசன்ட் அப்படிங்கிறாங்க எல்லாரும். நிகழ்காலத்தில் வாழ், இறந்த காலத்தை பற்றி சிந்திக்காத, எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கவலைப்படாத. நிகழ்காலத்தில் எவன் வாழ்கிறானோ அவன் தான் மனுஷன். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எளிமையான உதாரணம் ஒரு புத்தகத்தில் படித்தேன் நான். சைக்கிளில் ஸ்டாண்டை போட்டு உட்காந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் 1 மணி நேரம். சைக்கிள் எங்கேயாவது போகுமா? அங்கேயே தான் இருக்கான். ஆனால் அவனுடைய எனர்ஜி பூரா வேஸ்ட் ஆகிருக்கு. ஸ்டாண்டு போட்டு சைக்கிளை ஓட்டி கொண்டிருப்பது இறந்த காலத்தை பற்றி கவலைப்படுவது. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறது என்ன அப்படின்னா, அந்த சைக்கிளை நல்லா தொடச்சி ஓவர் ஆயிலிங் பண்ணி சுத்தமாக வீட்டில் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி அப்படியே வச்சுருப்பேன். திருப்பி அடுத்த நாள் தொடப்பேன், திருப்பி ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டியிருப்பேன். நல்ல சைக்கிள் கண்டிஷனில் இருக்கேன், ஆனால் ஓட்டவே மாட்டேன்.
சில பேர் பார்த்தீங்கன்னா தொடச்சி வச்சுக்கிட்டே இருப்பேன். காரை டெய்லி கழுவுவேன், தொடப்பேன். பெட்ரோல் போடுறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு வீட்டு முன்னாடியே நிப்பாட்டி வச்சுருப்பேன். அழகு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் யாருன்னா எதிர்காலத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாள். என்ன சைக்கிளோ பஞ்சர் ஆனதோ போனதோ வந்ததோ காத்தடிச்சு கொஞ்ச நேரம் ஓட்டுறா, அதுதான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தை பார்த்து ஒருத்தன் பயப்படுறானா அல்லது எதிர்கால பயமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்ள போகிற தலைப்பு. நிகழ்காலமே பயமே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்குவதற்காக வருகிறார் அருமை சகோதரி முனைவர் வேதநாயகி. உங்கள் பலத்த கரவொலியோடு நிகழ்கால பயமே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை துவங்க வருகிறார். நடுவர் அவர்களே, நீங்க யாருன்னு யாரும் இதுவரையும் சொன்னதில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை பத்தி. இருண்ட இந்தியாவின் இன்வெர்டரே, ஜனநாயகத்தின் ஜெனரேட்டரே, ஏழைகளின் மினரல் வாட்டரே. நடுவர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நான் சொன்ன உடனே நீங்க சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நிகழ்காலம். ஏழைகளின் மினரல் வாட்டரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அதை நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம், ஒரு பன்னீரை, ஒரு வாசனை திரவியமே அப்படின்னா எப்பயாவது மூஞ்சிலையும் மோரலையும் அடிச்சுக்கிடுவாங்க. ஆனால் மினரல் வாட்டர், ஏழைகளின் மினரல் வாட்டருங்கும்போது எந்த நேரமும் மனுஷனுக்கு தேவைப்படுற ஒரு ஆள் அப்படின்னு என்னை சொன்னீங்கல்ல, அதை நினச்சி தான் சந்தோஷம். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. மனிதனை ஆட்டி படைப்பது நிகழ்கால பயமா எதிர்கால பயமா அப்படிங்கிறதான உங்களோட கேள்வியே. நான் கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் நடுவர் அவர்களே. இன்னைக்கு நிகழ்காலமே நிம்மதி இல்லாமல் இருக்குது, எதிர்காலத்தை பற்றி யோசனை எதுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒரு காலகட்டத்தில் தனியாக போகாத பேய் அடிச்சிடும்னு சொல்கிறது எதிர்காலம். இன்னைக்கு கூட்டமாக போகாத கொரோனா அடிச்சிடும் சொல்கிறது தான் நிகழ்கால பயம். நடுவர் அவர்களே, உண்மையா இல்லைங்களாங்க? இது ஒன்றையும் இது வந்து இளங்கோவடிகளுடைய காலம் கிடையாது நடுவர் அவர்களே. இது இன்டர்நெட் இருக்கக்கூடிய காலம். இது கம்பெனியினுடைய காலம் கிடையாது. இது கம்ப்யூட்டர் வாழ்கின்ற காலம். இது ஈசன் படி எடுக்கிற காலம் கிடையாது. இது ரேஷன் படி எடுக்கல 2ஆம் கட்டம் காலம் நடுவர் அவர்களே. இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிகழ்கால பயம் அப்படிங்கிறது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, எதிர்காலத்தை கணிக்கவே முடியாது. எப்படி நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது நடுவர் அவர்களே. ஆனா நிகழ்காலத்துல இருக்கக்கூடியதை நிம்மதியா வாழ்ந்தாதான் எதிர்காலத்தை நாம சரியா பயன்படுத்திக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நாம யோசிக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் எதிர்காலம் என்ன சொல்லுவாங்க, தும்புனா 100 ஆயுசுன்னு சொல்லுவாங்களா இல்லைங்களாங்க? ஆனா இன்னைக்கு தும்புனா 108 ஆம்புலன்ஸ் தான் வருது. இதுதானே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அதை மறந்துட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, வாழ்வில் கலந்து கொள்ள விட்டாலும் பரவாயில்லை, அவன் மரணத்திலாவது கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இருக்கிறவன் அடுத்த நொடியே இல்லாம போகிற சூழலிலே, அடுத்தவருடைய மரணத்திற்கு கூட சென்று பார்க்க முடியாத சூழலிலே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் நிகழ்கால பயம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. யோசித்து பாருங்க, வாத்தியார்கிட்ட மரியாதையா உட்கார்ந்து படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, படுத்துக்கிட்டே கிளாஸை கேட்குறாங்க. அவன் வாத்தியாருக்கு என்ன மரியாதை இருக்கு யோசித்து பாருங்க. அந்த மரியாதையெல்லாம் மறந்து போக செய்வது எது என்று சொன்னார் இந்த எதிர்காலத்தினுடைய பயனே தான், தவிர நிகழ்கால பயங்கள் தான் அதையெல்லாம் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மாற்றம் கிடையாதுங்க. சாப்பிட்ற சாப்பாட்டில் நமக்கு பயம் இல்லாமல் இன்னைக்கு சாப்பிட முடியுதா? யோசித்து பாருங்க. சாப்பிட்ற சாப்பாடு, அரிசி என்கின்ற ஒரு வகையை தாண்டி பிளாஸ்டிக் அரிசி வந்துருமோ அப்படிங்கிற பயத்தோடவே இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிகழ்கால பயத்தோடு தான் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. இன்றைக்கு பாடு நிலாக்கள் எல்லாம் பாலைவனமாக மாறிவிட்டது. இன்னைக்கு பேச்சாளர்கள் எல்லாம் ஊமையாகி விட்டார்கள். இன்றைக்கு நடன கலைஞர்கள் எல்லாம் நசுங்கி போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நிகழ்கால பயம் என்பது உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளையை நம்மளால வெளியில அனுப்ப முடியுதாங்க? அந்த பெண் பிள்ளை வருங்காலத்தில் இந்த நாட்டினுடைய கண்கள்னு சொல்றமே, எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறீங்களே, ஆனா நிகழ்கால பயம் என்ன தெரியுங்களாங்க? ஒழுக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தரிகட்டு போயிருக்கிற சூழலிலே பெண் பிள்ளைகளை எல்லாம் தன் அடி வயிற்றிலே கட்டிக்கொண்டு திரிகின்ற தாய்மார்களை சென்று கேட்டு பாருங்கள். நிகழ்கால பயத்தினுடைய வழி அவர்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே. இதுவும் கடந்து போகும்னு சொல்வது அவங்க நடுவர் அவர்களே. ஆனால் எதுவுமே மறந்து
கடந்து போகாது என்பதுதான் நிகழ்கால பயத்தினுடைய மிகப்பெரிய உச்சமாக இருக்கிறது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை. நடக்குமா நடக்காதா? ஆனால் இன்று என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை சொல்லி அற்புதமான வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் வேதநாயகி ரொம்ப அழகாக துவக்கி வைத்திருக்கிறார். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று கையில் இருப்பது தான் உன் மரகத வீணை, அந்த வீணையில் இசையை மீட்டி அதை ரசிப்பவன் தான் மனிதன் அப்படின்னாங்க. நிகழ்காலத்தை பற்றிய பயந்தாயம் இன்னைக்கு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு பதில் சொல்லணும், நிகழ்காலம் கொஞ்ச நேரத்தில் முடிய போகிறது, இனிமே எப்படி இருக்கணுங்கிறத நினச்சி சிந்திக்கிறவன் தான் அதை நினச்சி பயப்படுறான் இன்னைக்கு மனுஷன் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு எதிர்கால பயமே என்ற அணியை துவக்கி வைக்க வருகிறார். நடுவர் அவர்களே, அஞ்சுவது அறிவார் தொழில் என்று வள்ளுவர் சொல்றார். எதற்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறவன் தான் புத்திசாலி என்று குறள் சொல்லுகிறது. தங்கை வேதநாயகி எதுக்கெல்லாம் பயமா இருக்குங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு போனாங்க. ஆனா இந்த மாமன்றத்தினுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பயப்படுறதுங்கிறது உறுதியாகி போயிடுச்சு, இப்போ இருக்கிறதுக்கு பயப்படுமா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றதுக்கு பயப்படணுமாங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. நீங்க எல்லா பயத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போனீங்க. இப்போ ஒரு அறிவிப்பு வருது, இந்த கொரோனா காலத்துல 3 மாசம் தவணை கட்ட வேண்டாம்னு அம்புட்டு சந்தோஷம், பொறுக்க முடியாத சந்தோஷம். அம்மா அத்தாடி 3 மாசத்துக்கு நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா, அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பார்த்தா சொல்றாங்க, உன் தவணை அதுக்கப்புறம் முடியும்ல, அதுக்கப்புறம் 12 மாசம் இன்னும் இருக்குடி. இது எதிர்கால பயம் இல்லையா? இப்போ 3 மாசத்துக்கு நிம்மதியா இருந்துக்கலாம், நிகழ்காலம் சரியா போச்சு. ஆனா அடுத்து தவணை முடிஞ்ச பிறகு 12 மாசம் கட்டணும்னா நீங்க என்ன செய்றீங்க? செல்லமஞ்சர் மாதிரி செல்லமஞ்சி நறுக்குன்னு கிள்ளியில் வச்சுக்கிட்டீங்க. இப்போ எதிர்காலத்தை நினைத்து 6 மாதம் ஆன்லைன் கிளாஸ்லேயே உட்காந்து வீட்டிலே அவங்க அம்மாக்கிட்டே படிச்சுட்டேன். இனி திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு போடான்னா போவானா? வேணாமா, இங்கே இருந்துக்கலாம், அந்த ஆளை பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படிங்கிறான். யாரை? வாத்தியாரை பார்த்தா. பேசாமல் இது எனக்கு நிம்மதியாக இருக்குது, நான் பாட்டுக்கு வாழைப்பழம் தின்னுக்கிட்டே படிக்கிறேன், கணக்கு படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கேன், இஷ்டம்னா போகிறேன், இல்லாட்டி வர்றேன், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு லீவை போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் லீவ் விட்டா தான் நாங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு இப்போ இருக்கிறத நினச்சிக்கிட்டே ஓட்டினாலும் ஓட்டிடுவாங்க. பின்னாடி எப்படி ஆக போகிறான்னு நினச்ச ஒரு பயம் இல்லாட்டி அவன் பெத்தவனா அப்படின்னு கேட்குறாங்க. இதே நல்லா இருக்குன்றான் என் மகன், இதே ஜாலியாத்தனமாக இருக்குது, வேற எங்கேயும் கொண்டு போய் விட்டுறாதம்மா அப்படின்னு பிள்ளைய கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. பயம் எப்போ வரும் தெரியுமா? எது ஒன்று தெரியாதோ அப்போ பயம் வரும். நிகழ்காலம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்காங்கிறது பிரச்சனை இல்லை, நிகழ்காலம் இதுதான்னு தெரியும், அதனால ஃபேஸ் பண்ணிடலாம். வேதநாயகி கல்லெடுத்தா நான் கல்லெடுப்பேன், கம்பெடுத்தா பதிலுக்கு கம்பெடுக்க போறேன். நிகழ்காலம் என்ன என்பது எனக்கு தெரியும், தெரிந்ததை குறித்து பெரிய பயம் இருக்காது என்றுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. நடுவர்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது 40 கோடி மக்கள் தான் நடுவர்களே இந்தியாவில் இருந்தார்கள். ஆனால் 85% பேர் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விவசாயம் யார் கையில் இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் இது என்னைய மாதிரி நீ சேத்துக்குள்ள கை காலை விட்டுட்டு இருக்க வேண்டாம் ஐயா, நீ சாஃப்ட்வேருக்கு போயான்னு அனுப்பி வச்சாச்சே, இனி இப்போ சாப்பிட்றதுக்கு வேற என்ன இருக்கு? இப்போ வயதான விவசாயிகள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாரையும் படித்தவனா இருந்தால் ஐடி கம்பெனிக்கு போ, படிக்காதவனா இருந்தால் நைட்டி கம்பெனிக்கு போ. மாநகரங்களிலே இருக்கக்கூடிய சாலை ஓரத்திலே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கேன், நாளைக்கு இன்னும் என்னவாகும்? இந்த பயம் இருக்கு இல்லையா? வந்த உடனே வேதனாகி மினரல் வாட்டரேன்னு சொன்னோடனே நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களேன்னு நான் கேட்குறேன். ஒரு நியாயமான கேள்வி. என் தாத்தா ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே அள்ளி குடிச்சிட்டு வந்தார், அவருக்கு நோய் தொற்று இல்லை, கரானாலாம் அவளுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தாத்தாவுக்கு கிடையாது. அதுக்கடுத்து அப்பா குழாயில் தண்ணி பிடிச்சாரு, கிணத்துல அப்படியே குளிச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டு வந்தார். இன்னைக்கு நம்ம மினரல் வாட்டர் கேன் எடுத்துட்டோம், நாளைக்கு நம்ம பிள்ளை, அதுக்கப்புறம் எப்படி கேஸ் கனெக்ஷனும் எப்படி மின்சார கனெக்ஷனும் வாங்க போறீங்களோ அதே மாதிரி குளிக்கிற கழுவுற தண்ணியும் நம்ம அளந்து வாங்க போறோமே. அந்த எதிர்காலத்தை நினைத்தால் பயமாக இல்லையா? சட்டை கிழிஞ்சிருக்கேன்னு தச்சு போட்ட காலம் போய் என்ன கிளியாம அங்கே இருக்கு, மேலே இருக்கு கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு அங்கங்கே கிழிச்சு விட்டு ஃபேஷன் போடுறீங்களே, இனி அடுத்து எதை கிழிப்பீர்கள்? பண்பாட்டையா, மொழியையா? எதை? இந்த கலாச்சார சீரழிவும், இந்த மொழி சீரழிவும், இந்த நுகர்பொருள் சீரழிவும் எதிர்காலத்தை குறித்த மிகப்பெரிய பயமாக எங்களுக்குள்ளே இருக்கிறது. என்னைய பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னைய பற்றி நான் பயப்பட மாட்டேன். என் பிள்ளை எப்படி இருக்க போகுது,
நாளைக்கு என் பேரப்பிள்ளை எப்படி இருக்க போகுது, நான் வாழக்கூடிய இந்த ஊர் நாளை எப்படி இருக்கும் என்ற கவலை எனக்கு இருக்கிறது. என்னுடைய தாய்மொழி நாளை இன்னும் எப்படி உயரமாக போகுமா போகாதா என்ற பயம் எனக்குள்ளே இருக்கிறது. நிறைவாக சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, ஒரு மனுஷனுக்கு எப்ப ரொம்ப பயம் வரும் தெரியுமா? எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தகர்த்து எறியப்படும் போது அது பயமாக மாறுகிறது. இந்த தேசத்தினுடைய குடும்பங்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொது வாழ்விலே இருக்கக்கூடிய மக்கள், தலைமை ஏற்று இருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய நம்பிக்கையை குறைக்க குறைக்க எதிர்காலத்தின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் நிகழ்காலத்தை விட சற்று அதிகமாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஆஹா, எதிர்காலத்தை நினச்சிதாயா ஒரு மனுஷன் பயப்படுவான். நிகழ்காலத்தை நினச்சி யாராவது பயப்படுவானான்றதுக்கு என்ன அழகாக ஆரம்பித்தாங்க பாருங்கள். எது தெரியாதோ அதை நினச்சி தான் நம்ம பயப்படுவோம். வாஸ்தவம் தானே? எது தெரியாது, இருட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது, அதனால் இருட்டை பார்த்து பயப்படுறோம். அந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி பேய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பேய் வர்ற மாதிரியே தெரிஞ்சிருது. காரணம் இருட்டுங்கிறதுக்கு அதில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாது என்பதை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய பயமே தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம சாக போகிற தேதி நமக்கு தெரியாது, அதனால தான் அதை நினச்சி பயப்படுறோம். மரணத்தை பார்த்து பயப்படுறோம். எப்போ வரும் எப்போ வரும், ஐயோ எம்மா. பிறந்த தேதி மாதிரியே சாகிற தேதி எல்லாத்துக்கும் முடிவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி உட்காந்துருப்பீங்க நீங்கள்லாம்? இந்த வருஷம் இத்தனாம் தேதி சாக போகிறடா அப்படின்னா பட்டிமன்றத்துக்கு யாராவது பேச வருவாங்களா? அதான் முடிய போகுது, அப்புறம் போய் பேசி என்ன பேசாட்டி என்ன? யாராவது நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை பற்றி ஏதாவது சிந்திப்போமா? கடன் கொடுப்பானா வாங்குவானா? யாராவது கடன் கேட்டு போனோடனே தேதி அப்படிமா, நான் உனக்கு முன்னாடியே போயிடுவேன், உனக்கு கொடுத்துட்டு நான் ஏமாந்து சாகிறதா அப்படின்னா. ஒருத்தருக்கு ஒருத்தையும் பரிமாற்றான். ஒன்று தேர்தலில் நிற்பானா? முதலாவது தேர்தல் நின்றுன்னா 3 நாளில் சாக போகிறேன், நின்று 3 நாள் இடம் எம்எல்ஏ ஆகிறது, நிற்க மாட்டாங்க. அதனால் எது தெரியாதோ அதை நினச்சி தானே பயப்படுறேன். அதனால் எதிர்காலத்தை நினைத்து தான் இன்று மனிதன் பயந்து கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இந்த விவாதத்தை திசை திருப்பி கொண்டு போனாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். நிகழ்கால பயமே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் முருகன் நிகழ்கால பயமே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். நடுவர் அவர்களே, பயம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏதோ இந்திரா சொன்னதைப் போல பயந்து கொண்டே எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அச்சமில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்றான் பாரதி. ஏன்னா வானம் ஒடிந்து விழும்போது கூட அச்சமில்லை என்று சொன்னான். வேறு எங்கும் தப்பித்து செல்ல முடியாது. அதனால் பாரதி வானத்தை சொன்னான். பயம் ஒழுங்குபடுத்துவது. அவங்க சொன்னாங்க, அன்பு சகோதரி இந்திராவதி சொல்லும்போது, இன்றைய மார்க்கெட்டிங் அப்படிலாம் சொன்னாங்க. மார்க்கெட்டிங்கு இன்னைக்கு இருக்க பயாது. மார்க்கெட்டிங் பிரச்சனை ஒரு காலத்தில், இறந்த காலத்தில் இருந்துச்சு. நம்ம சொல்கிற மாதிரி ஓட்டு, உப்பு, மஞ்சள், புளி, பருப்பு, உளுந்து பருப்பு, காணா பருப்பு, தூணா பருப்பு எல்லாம் எழுதி கொண்டு போய் கடையில் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது? ஒரு கையில் ஒரு பெட்டியை கொடுத்துட்றாங்க. அது சக்கரை நாற்காலி போட்டு அதை அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறோம். ஒன்றா பார்க்குறோம். அப்படியே பார்க்குறோம். இதை எல்லாம் பார்த்துட்டு இதை வாங்கி இதை வாங்கி இதை வாங்கி இதை வாங்கன்னு சொல்லுது. எதை நம்ம வாங்கணுமோ தேவையில்லாமல் எல்லாத்தையும் வாங்கி போட்டு வரோம். இந்த பயம் சில பேர் அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே போய் வரிசையில் இருக்கிறத பூரா வாங்கிடுவேன். முக்கியமானது வாங்கிறதெல்லாம் பின் வரிசையில் இருக்கும். இவன் கொண்டு வந்த காசு அந்த வரிசையில் இருக்கிறத வாங்கினதை பூரா 2 எண்ணெய் பாட்டிலு, பருப்பு, அப்புறம் கடல மிட்டாய் பாக்கெட்டு, முறுக்கு, சாக்லேட்டு, இது மாதிரியா வாங்கி போட்டு முக்கியமான அரிசி, ரவை, கோதுமை இதை வாங்கிறது காசு இல்லாமல் நம்ம வாட்டுக்கு வண்டியில் அள்ளி போட்டோம். அவங்களும் பிள்ளை போட்டு விட்டாங்க. அரிசி வாங்காமல் விட்டோம்டான்ட்டு முக்கியமானதை வாங்காமல் விட்டுருவாங்க. முன்னெல்லாம் அந்த லிஸ்ட்டு போடுற காலத்தில் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி வீட்டில் எவ்வளோ ரூபா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவோம். அந்த மார்க்கெட்டிங்னு சொல்கிறதே இன்றைக்கி நிகழ்கால பயம்தான். இந்த நிகழ்கால பயத்தை விட்டுருங்க. நிகழ்கால பயம் என்பது ஒரு வகையில் நான் என்னை கேட்டால் பயம் என்பது ஒழுங்குபடுத்துங்க. நம்ம ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க போகிறோமுங்க, ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்க போகிறோம். 10 தடவை இல்லை 100 தடவை விசாரிப்போம். மாப்பிள்ளை வீடு எப்படி, மாமியா எப்படி,
மாமனார் எப்படி, உண்மையிலே மாப்பிள்ளை உண்மையிலே அந்த வேலை தான் பார்க்குறாரா, உண்மையிலே அந்த சம்பளத்தை வாங்குறாரா அப்படின்னு சொல்லி 1000 தடவை விசாரிப்போம். ஏன்? கட்டி கொடுக்குற பிள்ளை வந்து நல்லா இருக்கணும். ஒன்று வேணாம். நேற்று நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். கிளம்பும்போது என் பிள்ளைகளை கூப்பிட்டு, வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, சூதானமாக இருங்கம்மா, பத்திரமா இருங்கம்மா, சூதானமாக இருக்கணும்மா சொல்கிறேன். அவங்க பார்த்து போங்க, பார்த்து போடுங்க, பார்த்து போடுங்க. எது? நிகழ்கால பையன் தானே. பார்த்து போங்கன்னு சொல்கிறதும் சூதானமாக இருக்குன்னு சொல்கிறதும், ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையான்னு சொல்லி விசாரித்து பார்க்குறதும் நிகழ்கால பையன். உண்மையிலே யோசிச்சு பார்க்க. நம்ம ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் தலைவர் சொன்னார், அருமையான உதாரணம் சொன்னார். சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு வைக்கிறது, ஓட்டிக்கிட்டே இருக்குது, சும்மா வந்து தொடச்சி வச்சுருக்குது இல்லை. நான் சைக்கிள் சின்ன வயசில் ஓட்டி பழகும்போது எவ்வளோ இடர்பாடுகள், எத்தனை பயம். பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டே வருவான். அவன் பிடிச்சிட்டு வர்ற வரைக்கும் தைரியம் ஓட்டிகிட்டு இருப்போம். அவன் பிடிச்சிட்டு வரான்னு சொல்லி நம்ம ஓட்டிகிட்டே இருப்போம். ஓட்டிகிட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டு வரலடா, பிடிச்சிட்டு வரல, சத்தத்தை காணோம், ஐயோப்பா திரும்பி பார்த்துனேன், ஐயோ போய் உள்ளே கிடப்போம். ஏன்? அந்த பயம். அந்த நிகழ்கால பயம் தான் என்ன செய்கிறது சொன்னால், பிற்காலத்தில் சர்வசாரமாக சைக்கிள் எடுத்துக்கிட்டு 2 கையை விட்டுக்கிட்டு சர்வசாரம் ஓட்ட சொல்லும். அந்த நிகழ்கால பயம்தான் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். ஒவ்வொரு வினாடியும் நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு வினாடி வாழணும். ஒவ்வொரு வினாடி வாழணும்னு சொன்னால் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ன்னு சொல்லி பைபிளில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டும். பார்த்து எடுத்து வைக்கும் பொழுது தான் அந்த பயணம் என்பது வெற்றிக்குரிய பயணமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வினாடியும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பயத்தோடு வாழ வேண்டும். பயம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். நிகழ்கால பயம்தான் வாழ்க்கையில் மனிதனை ஏற்றம் பெறச் செய்யும், மனிதனுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்கால பயம்தான் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் முருகன் ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். இன்றைக்கி நான் காலையில் கிளம்பி வர்றேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசணும். இன்றைக்கி என்ன பேசணும், இன்றைக்கி என்ன தயார் பண்ணணும், இன்றைக்கி ஆடியன்ஸ்லாம் யார் யார் வருவாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக எதை பற்றி பேசினா மக்கள் ரசிப்பாங்க, இதை நான் சிந்திச்சுக்கிட்டே வந்தால் தான் இந்த மேடையில் இன்றைக்கி நான் வெற்றி அடைய முடியும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சோன்னே ஜனவரி 1ஆம் தேதிக்கு நம்மளை கூப்பிடுவாங்க, அப்போ நம்ம என்ன பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு என்ன பேசணும்னு இப்போ கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன்னா இந்த மேடையில் நான் தோற்று போயிடுவேன். எதிர்காலத்தை பற்றி நான் தொடர்ந்து பயந்து கொண்டே இருந்தால் நிகழ்காலத்தை இழந்து விடுவேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கெலாம் வேறு ஒன்றும் செய்ய வேணாம். டிரைவரு உட்காந்துருக்காரு, பஸ்ஸை காலையில் சாமி கும்பிட்டு எடுக்கிறாரு. டிரைவருக்கு நேராக தனியாக ஒரு சீட் இருக்கும்ல, அந்த சீட்டில் ஒருத்தன் காலையில் 5:30 ஏறி உட்காடுறேன். டிரைவர் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸ்டார்ட் பண்ணி சாமி கும்பிட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு. ஃபோன் ஐயா காதில் வைக்கிறாரு. யார்கிட்டோ இருந்து வருது ஃபோனு. சொல்லுமா, சொல்லுமாப்ல. எப்போ பஸ்ஸா காலையில் புறப்பட்டதா? கவுந்து டிரைவரு முடிஞ்சா? அப்படியா? யாருன்னே தெரியலையா? எலும்பெல்லாம்? டிரைவர் வண்டி ஓட்டுவான்னு நினைக்கிறீங்க? அப்படியே பார்ப்பேன். டேய் வைடா ஃபோனை வைக்கிறியா இல்லை கொல்ல போகிறேன் பாரு. அவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். டிரைவர் பயப்படுறேன். அன்னைக்கு அந்த டிரைவர் போய் சேருவானான்னு பயப்படுறான். இந்த பயம்தான். இதுதான் மனுஷன் இன்னைக்கு ஆட்டி படைக்குதுன்ட்டு முருகன் அப்படி அழகாக இதை கொண்டு போயிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லணும். எதிர்கால பயமே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் அபிமானம் பெற்ற கோவை தனபால் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க கோவை தனபால். எதிரணியிலே அருமை சகோதரி சொன்னார், ஒரு காலத்தில் தனியா போகாதே பேய் அடிச்சிருன்னு பயம் இருந்தது, இன்னைக்கு கூட்டமா போகாதே கொரோனா அடிச்சிருன்னு பயமா இருக்கு, அதனால நிகழ்கால பயம்தான் முக்கியம், அதுதான் மனிதன் ஆட்டி படைக்குதுன்னு சொன்னாங்கல்ல. நிகழ்கால பயம்தான் இப்போ. அப்புறம் எதுக்கு மேடையில் உட்காந்துருக்கிறீங்க? அட உனக்குத்தான் 20, உங்க அணித்தலைவருக்கு 60 ஆச்சு இல்லை? கொரோனா ஒட்டிக்குன்னு பயம் வரணும் இல்லை? ஏன் வந்தது? இன்னத்த பயத்தை விட நம்ம பட்டிமன்றத்துக்கு போலின்னா நாளைக்கு வேற ஆளா போட்டுருவாங்கங்கிற பயம்தான் உங்களை உட்கார வச்சிருக்குன்னு சொன்னா என்ன பாயிண்ட்டை பிடிச்சிருக்க பாத்தியா? நீ யாருமே சிந்திக்கல ஐயா.
சரி, எனக்கும் பயம். இன்னைக்கு பயம் இல்லை, அதான் சத்தமா பேசிட்டு இருக்க. நாளைக்கு ரயில்ல எவன் பக்கத்துல அச்சுன்னு திம்முவானோங்கிற பயம் அடிவகத்துல கலக்கிட்டு இருக்குது. நடுவர் அவர்களே, அழகாக ஒரு தத்துவ ஞானி சொன்னார், பயம் என்கின்ற உணர்வு நிகழ்காலத்தில் இல்லவே இல்லை என்று சொன்னார். எதிர்காலத்திலே நமக்கு புரியாதது, நமக்கு தெரியாதது ஒன்றுதான் அது பயமாக உணர்வாக வருகிறது என்று சொன்னார். அதைத்தான் நீங்கள் தொடக்கூறுகையிலே அழகாக சொன்னீர்கள். என்ன நடக்கும்னு தெரியாத பொழுது, பக்கத்துல என்ன இருக்குதுன்னு புரியாத பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு பயம் வரும். நிகழ்காலத்திலே மனிதனுக்கு பயமே வராது. உங்களுக்கு பயமே இல்லை, பயப்படாதீங்க. அதான் சார் உண்மை. முருகனை சொன்னார் இல்ல, பொண்ணு பார்க்கிற போது எங்களுக்கு நிகழ்கால பயம். எப்படி என்னன்னு, பொண்ணு பார்க்கிற போது நிகழ்கால பயம் இல்லைன்னு, பார்க்கிற போது பயம் இருந்தா அந்த பொண்ணையே கட்ட மாட்டோம். அப்ப பயம் இல்லை. ஆனா மனசுக்குள்ள என்ன தோறும் தெரியுமா, நாளைக்கு இவன் நம்மளுக்கு சோறு போடுவாளா கஞ்சி ஊத்துவாளாங்கிற பயம்தான் ஒவ்வொரு மாமியாளுக்கு இருக்கு. உண்மை சொல்றதுங்க, என்ன பேசுறது இல்லை. என் பொண்டாடி நைட்டு புறப்படுற ரயிலுக்கு பார்த்து போயிட்டு வாங்க, கொரோனா இருக்குது அப்படி இப்படின்னு பயப்படுவான்னு பார்த்தா அவளுக்கு நிகழ்கால பயமே இல்லை. ஏண்டி நான் தான் பயப்படணும் போறேன்ட்டு உனக்கு என்னடி பயன்னு, நீ எங்க பாட்டுக்கு போறீங்க, நாளைக்கு ஆத்தாளுக்கு என்ன குழம்பு வைக்கிறது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குதுங்கிற. நாளைக்கு குழம்பு வைக்கிறது நினைச்சா பயமா இருக்குதுங்கிற பெண். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே பேங்க் மேனேஜர் கிட்ட லோன் வாங்க போதும்போது பாருங்க, சந்தோஷமா கொடுப்பா லோனு. கொடுத்து போட்டு அந்த சீட்ல சும்மா உட்காந்துருப்பானா, கொடுக்கும் பொழுது நிகழ்கால பயம் இல்லை. அவனுக்கு மனசுல என்ன இருக்கு தெரியுமா, நாளைக்கு இவன் கரெக்டா லோனு கட்டுவானா பயம். லேண்ட் வாடகை கொடுக்குறோம் பாருங்க, அவனுக்கு என்ன பயம் தெரியுமா, எல்லாம் ஒப்பந்தம் போட்டு அடுத்துருவோம், நாளைக்கு இவன் காலி பண்ணுவானா நம்ம இடத்த. சினிமா பட தயாரிப்பாளருக்கு என்ன பயம் தெரியுமா, இப்பெல்லாம் சந்தோஷமா ஆடி பாடி மியூசிக் இருக்கும்போது இத்தனை பணத்தை போட்டுட்டோம், நாளைக்கு நம்ம படம் ஓடுமா. ஒவ்வொருத்தருக்குமே தயவு செய்து சொல்றேன், நாளைக்கு எப்படி இருக்குமோ என்கின்ற பயம்தான் ஆட்டி படைக்கிறதோ தவிர நிகழ்கால பயம் என்பது அறவே கிடையாது. வெளிநாடுகளுக்கு போறாங்க இல்லையா, சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. போன் பண்ணி கேட்ட, அங்க ஏதாவது பயமா இருக்காடா, கொரோனாவெல்லாம் அங்கதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காமே, என்ன பயமா அப்படின்னா, இங்கெல்லாம் நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், சேஃப்டியா இருக்கிறோம், எந்த பயம் கிடையாது. நடுவர் அவர்களே, நிகழ்காலத்தில் கொரோனாவே ஆட்டி படைத்தாலும் அவர்களுக்கு பயம் இல்லை. அப்புறம் என்னடா ஜாலியா இருந்துட்டு வாடா, இன்னும் 4 வருஷத்துல வந்துருவோம். ஏன், பிள்ளைக்கு 6-7 வயசு ஆயிப்போச்சு, இதுக்கு மேல இருந்தா நல்லா இருக்காது. ஏன், என்ன பிரச்சனை, இங்கெல்லாம் கலாச்சாரம் ரொம்ப மோசமா இருக்கு, பிள்ளைக்கு ஒரு 7-8 வயசுங்கும் போது நான் நம்ம ஊர் வந்து சேர்ந்துருவேன்டா. ஏன், நாளைக்கு என் பிள்ளையினுடைய குணநலன்கள் மாறிவிடட்டால் என்ன பண்ணுவது என்பது பெத்தவங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்று வசதியாக வாழுகின்றதை விட நாளைக்கு தன் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற பயம் வருகிறதே, அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். தயவு செய்து சொல்லுகிறேன், பயம் வேண்டும் என்று முருகனண்ணன் சொன்னார். பயமே மனிதனுக்கு அறவே இருக்கக்கூடாது. பயமின்றி வாழ வேண்டும், துணிவோடுதான் வாழ வேண்டும். தலைப்புக்கு அப்பாற்பட்டு சொல்லுகிறேன், ஒரு நொடி துணிச்சலாக இருந்தால் நீங்கள் வாழ்ந்து விடலாம், ஒவ்வொரு நொடியும் துணிச்சலாக இருந்தால் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். நன்றி, வணக்கம். தனபால் சும்மா கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். நிகழ்கால பயமே என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் மனம் கவர்ந்த கவிஞர் நந்தலாலா நிகழ்கால பயமே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். நிகழ்கால பயம் இல்லை என்றால் எதிர்காலம் சிறக்காது என்பதை அந்த 3 பேரும் தயவு செய்து மனசில் வச்சுக்கணும். இன்னைக்கு தான் பயம். எதுக்கு மாஸ்க் போட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும்? இருக்க நிகழ்கால பயம். இன்னைக்கு மாஸ்க் போட்டாதான் நாளைக்கு கொரோனா வராது தானே தவிர, இன்னைக்கு மாஸ்க் போடுவான் பயம்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியுங்க. நடுவர்களே, நான் வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். இப்போ நம்ம ஊரில் சாதாரணமாக இருக்கிற மக்கள் ஒரு விஷயம் சொல்லுவான், 3 இடத்துக்கு போகக்கூடாதும்மா வாழ்க்கையில். இதை விட பயத்துக்கு என்னால் வேறு எது விளக்கமே சொல்ல முடியாது. 3 இடத்துக்கு ஒருத்தன் போகக்கூடாது மனுஷன். எந்தெந்த இடம் அது? 1 ஆஸ்பத்திரி, 2வது போலீஸ் ஸ்டேஷன், 3வது கோர்ட்டு. 3 நாட்டில் இருக்குல்ல. ஆனால் 3 இடத்துக்கு யாராவது இங்கே உட்காந்துருக்கு ஒரு ஆள் போகலான்னு நினைப்பீங்களா? போலீஸு அண்ணன் நெடுமாறன் தைரியமாக புதுக்கோட்டை ஸ்டேஷனில் போய் உட்காந்துருவாரா? நீங்கள் எவ்வளவு தான் தமிழ் பண்டிதராக இருங்க, தமிழ் நீங்கள் படிச்சிருங்க. நீங்கள் சிலப்பதிகாரம் படித்தவர், உங்களை கேட்குறேன், சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 12. கோவலன் விட்டு போய் மதுரைக்கு போய் நகையை விற்ற காலமெல்லாம் கூட்டினீங்கன்னா
ஒரு 5 வருஷம் வருமா முருகா? கோவல கண்ணகி கதையில் கண்ணகிக்கு 17 வயசில் ஒரு முடியாட்சியில் நின்று கண்ணகி வாயிலோயே வாயிலோயேன்னு வாசல் நின்னவனை கூப்பிட்டு தேரா மண்ணான்னு நெடுஞ்செழிய பாண்டியனை கூப்பிட்டதெல்லாம் பாடமாக சொல்லித் தரீங்களே அண்ணன் நெடுமாறன் அவர்களே. ஒரு 17 வயசு பொண்ணு தமிழ்நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தேரா இன்ஸ்பெக்டரே தேரா இன்ஸ்பெக்டரே என்று கேட்டுவிட முடியுமா இன்று என்று எனக்கு பதில் சொல்லணும். நீங்கள் என்ன கண்ணு முன்னாடி பயமாக கொட்டி கிடக்குங்க, பயமாக கொட்டி கிடக்கு. நீங்கள் போய் பயம் இல்லைன்னு பேசுகிறீங்க காலத்தில். கோர்ட்டு நான் சொல்கிறேன், நிஜமாகவே நடுவர் அவர்களை வைத்துக்கொண்டு இதை நான் சொல்லணும்னே சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு நம்ம போக முடியாது, ஹைகோர்ட்டு கதை வேண்டாம். நான் கீழ்கோர்ட்டு யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? சாட்சி சொல்ல வந்தவன், வழக்கு தொடுத்தவன், வழக்கில் சிக்கினவன், சாட்சி வக்கீல் எல்லாரையும் ஒரே மிக்சியில் போட்டு அடித்து கவுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் கோர்ட்டு. உலகத்திலேயே தன்னை கூப்பிடுவானா மாட்டானான்னு கையை கட்டிக்கிட்டு அத்தனை பேரும் ஜட்ஜு மூஞ்சியே பார்த்து நிற்கிற ஒரே நாடு இந்தியா தான் ஐயா. நீ வெளிநாடுகளில் போய் கோர்ட்டை பார் எப்படி நடத்துகிறாங்கன்னு. இவ்வளோ டிஜிட்டல் போர்டு வந்துருச்சு, ஒரு சொல் கேள்வி எப்படி போட்டிருக்கீங்க. ஏன் வழக்காட வந்தவனை ஒரு ரூமில் உட்கார வச்சு டிஜிட்டலில் பேர் வந்த பிறகு கோர்ட் ஹால் கூப்பிட முடியாதா? ஏன் கோர்ட் அப்படி நடத்துகிறாங்க நம்ம நாட்டில்? நிகழ்காலத்தில் மக்களை அச்சமூட்ட வேண்டும் என்பதை தவிர வேறு நோக்கம் என்ன இருக்க முடியும் கோர்ட்டு? நான் தெரியாமல் கேட்குறேன். ஏன் மக்கள் சொல்கிறான் கோர்ட்டுக்கு போயிடாத, ஆஸ்பத்திரிக்கு போயிடாத, ஸ்டேஷனுக்கு? நான் கேட்குறேன், ஸ்டேஷனில் ஏதோ மக்கள் பாதையில் போராடினாங்களே பொம்பளை பிள்ளைங்க, நீட்டு வேண்டான்னு சொல்லி ஒரு பொண்ணுடைய உள்ளாடைய கலட்டுதியா போலீஸு. இந்த கலைஞர் தொலைக்காட்சி சொல்கிறோம், எல்லா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பெண்ணுடைய கதறல் என்ன தெரியுமா? உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சியே இல்லையா? அந்த பொண்ணு கதறா, அக்கா தங்கச்சி இல்லையா? இப்படியே நான் அவமானப்படுத்துறியே, நான் வேற என்ன செஞ்சேன்? நீட்டு வேண்டான்னு தானே போராடுறேன். யார் செய்தது? இந்த நாட்டினுடைய காவல்துறை. நான் என்ன கேட்குறேன், பயம் என்பதில் 2 பயம் இருக்குது. ஒன்று நம்மை மீறிய பயம், இடிக்குமா நமக்கு தெரியாது, நாளைக்கு சுனாமி தாக்குமா தெரியாது, அந்த பயம் நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஆனால் நம்மால் தீர்க்க முடிந்தும் தீர்க்க முடியாத பயம் இருக்குல்ல, அந்த பயம்தான் நிகழ்கால பயம் என்பதை நீங்கள் தயவுசெய்து மறந்துடக்கூடாது. நடுவர்களே, மிகுந்த பணியோடு நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இந்த எதிர்கால பயம் என்பது அது வசதியானவனுடைய பிரச்சனை. நிகழ்கால பயம் என்பதுதான் சாதாரண மனிதர்களின் பிரச்சனை என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எதிர்காலத்தை பற்றி எவனுக்கு கவலை இருக்கும்னா, நிகழ்காலம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, அண்ணன் நெடுமாற மாதிரி அவங்களோட பிரச்சனை அது. ஆனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல, கோர்ட்டை நிற்க முடியல, ஆஸ்பத்திரி கூட போக முடியல என்று தவிக்கிறான் பாருங்க. அந்த பயம் நிகழ்கால பயம் இருக்குல்ல, அது சாதாரண மனிதனின் பயம். எனவே நிகழ்கால பயம் என்று தீர்ப்பளியுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்கால பயம்தான் மனுஷன் இன்னைக்கு ஆட்டி படைக்குதுன்ட்டு ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொல்லி நந்தலால விடைபெற்று சென்றிருக்கிறார். இனி எதிர்கால பயமே என்ற அணியை நிறைவு செய்ய புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் அரங்க நெடுமாறன் அவர்களை பேச அழைக்கின்றனர். நந்தலாலா வந்தார். ஆஸ்பத்திரியில் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ என்னமோ தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போகிறதே எதுக்காக? ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸு போய் டாக்டர்கிட்ட சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, இந்த 10ஆம் நம்பர் பேஷண்ட்டு நான் போகிற வர்றப்பெல்லாம் என்கிட்ட பல்ல காட்டிக்கிட்டே இருக்கான்னுச்சு. டாக்டர் கவலைப்படாத, ஆஸ்பத்திரி பில்லை காட்டு, அப்புறம் அவன் பல்ல காட்டுறான்னு பாருன்னார். பில்லை காட்டு, அவன் எங்கே பல்ல காட்டுறது? ஆஸ்பத்திரிக்கு போகிறதே உடம்பு சௌரியமாகணுங்கிற எதிர்காலத்துக்கு தான். வீட்டை விட்டு புறப்படுறீங்களே, வேலைக்கு போகிறீங்களே, புறப்புறப்ப பாருங்க, குளிக்கிறது 3 நிமிஷத்தில் குளிப்பான், சாப்பிட்றது 2 நிமிஷத்தில் சாப்பிடுவான், ட்ரெஸ் பண்ணுறது 1 நிமிஷத்தில் ட்ரெஸ் பண்ணுவான். ஆனால் வண்டி சாவி தேட 20 நிமிஷம் தடுமாறுவான். ஏன்? வண்டி சாவியை எங்கே வச்சேங்கிற நினைவோட நீ வைக்கல, எதிர்கால சிந்தனையோட இருந்த. அதனால தான் அந்த சாவி எங்கே வச்சேன்னு உனக்கு தெரியல. நேற்று நான் பாக்கெட்டில் கண்ணாடியை வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் தேடிட்டு இருந்தேனே வீட்டில். அப்புறம் என் பேரன் தான் வந்து, தாத்தா பாக்கெட்டில் இருக்குன்னா. ஐயோ ஐயோ, இப்போவே இப்படியே இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு வயசான பிறகு எதை எங்கே வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்போமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சுண்ணே எனக்கு. அவ்வளோ வேண்டாங்க. ஜோசியம் பார்க்குறீங்கல்ல, ராசி பலன் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் நிகழ்காலத்துக்காக பார்க்குறீங்க. எதிர்காலத்தில் எப்படி இருப்போம் அதுக்காக தான் பார்க்குறீங்க. ஒரு ஜோசியர் சொன்னார், பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா,
மூணாம் வீட்டிலேருந்து ராகு பார்க்குறான்னார். மூணாம் வீட்டிலேருந்து ரகுன்னு ஒரு பையன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ராகும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. பொண்ணு மாப்பிள்ளை வர்றாங்க, ஆரத்தி எடுக்கிறோம். நான் கேட்டேன், பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏன் ஆரத்தி எடுக்கிறாங்கன்னா, அதுக்கு ஒருத்தன் சொன்னால் அப்போயாவது மாப்பிள்ளை ஒரு 500 காசை போடுவாரான்னு பார்க்குறது. அதுக்கு ஆரத்தி எடுக்கிறது இல்லை. அந்த காலத்தில் மஞ்சளையும் சுண்ணாம்பையும் சேர்ப்பாங்க, 2 சிவப்பாக மாறிடும். இப்போ மஞ்சள் என்ன பண்ணுச்சு, தன்னுடைய நிறத்தை விட்டு கொடுத்துச்சு. சுண்ணாம்பு என்ன பண்ணுச்சு, தன்னுடைய வெள்ளை நிறத்தை விட்டு கொடுத்துச்சு. இந்த மஞ்சள் சுண்ணாம்பு 2 சிவப்பாக மாறுதே, இதுபோல வருங்காலத்தில் எதிர்காலத்தில் இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் தங்களை விட்டு கொடுத்து இது நம்முடைய குடும்பம் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரத்தி எடுக்கிறது. பொண்ணு மாப்பிள்ளையை போய் நம்ம வாழ்த்துறோம் கல்யாணத்தில், நெடுநாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்யா அப்படின்னு தானே வாழ்த்துறோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக இருந்துக்குங்கய்யா, அப்போ நான் வரட்டா அப்படின்னா எவன்டா அவனை கூட்டி வந்தது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் அப்படின்னு கேட்பானா இல்லையா. நெடுநாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னன்னா, இன்னும் எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு பயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வாழ்த்தே அப்படி சொல்கிறோம். 4 வயசு பொண்ணை பார்த்துட்டு அம்மா சொல்லுது, இதுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை எங்கே இருக்கானோ. 4 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. எவ்வளவு எதிர்கால கவலை பாருங்க. மனுஷன் முழுக்க அவன் அழிவதே எதிர்கால கவலையில் தான். அதில் முருகன் வந்து சொல்லிட்டார், பயம்னே ஒன்று கிடையாதுன்னு. பயம்னு ஒன்று கிடையாதுன்னா அப்புறம் ஏன் தலைப்பு, பயம்னே ஒன்று கிடையாதுன்னு அவர். எங்களுடைய அணியில் பேசுகிற தனபால் ரொம்ப அருமையாக சொன்னார், நிகழ்காலத்தில் வாழ்கிறதே இல்லை. இப்போ முடிஞ்சோன்னு என்ன சரி, அடுத்த தலைப்பு என்ன, அடுத்த ஒரு சொல் கேள்வியில் என்ன தலைப்பு, இதை பற்றி கவலை தான் நமக்கு. நாம் எதிர்கால சிந்தனையோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதிர்கால பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு மனிதன் நிகழ்காலத்திலே இன்று இப்போது என்று வாழ ஆரம்பித்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை, அவன் ஒரு ஞானிக்கு சமானம். அவன் ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு மிகப்பெரிய சித்தர்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. நம்ம அப்படி வாழ்கிறதே இல்லை. நாம் எதிர்கால பயத்திலே தான் வாழ்கிறோம். ஆகவே நம்மை ஆட்டி படைப்பது மட்டுமல்ல, நம்மை ஒவ்வொரு அணுவாக நம்மை இயக்கி கொண்டிருப்பதே எதிர்கால பயம்தான் என்பதை மீண்டும் வலியுறுத்தி அற்புதமான வாய்ப்புக்கு கலைஞர் தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ரொம்ப அருமையாக 6 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. மனிதனை ஆட்டி படைப்பது நிகழ்கால பயமா எதிர்கால பயமா? ரொம்ப அற்புதமான பேச்சு. நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மடையன், ஆஹா நடப்பதை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மூடன், ஆஹா கிடைப்பதை எண்ணி ரசிப்பவனே நல்ல கலைஞன், அவன் இவனே. ஆட இன்று உண்டு நாளை உண்டு இரவுண்டு பகலுண்டு, இரவுக்கும் முடிவுக்கும் முதுமை இல்லை. ஓஹோ ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படிம்பார். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன், கிடைப்பதை எண்ணி ரசிப்பவனே நல்ல கலைஞன், அவன் இவனேன்னார். இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை நினச்சி சந்தோஷமா இரு. அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயத்தோடு இரு போதும். அந்த பயம்தான் மனுஷனை ஆட்டி படைக்குது அப்படின்னு இவங்க 3 பேரும் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் வெத்தலாக்கு போடுவார் எங்கள் மாமன். அவர் பார்த்தீங்கன்னா வெத்தலை முன்கூட்டியே வாங்கி வச்சுருவார். ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு கவுளி வாங்கி வச்சுருவார். அடுத்த நாள் எடுத்து போடுவார். ஒரு 10 வெத்தலை மஞ்சளாக இருக்கும். பழுத்து போச்சே, நாளைக்கு விட்டால் ரொம்ப பழுத்து போயிடும், அதனால் இதை இன்னைக்கு போட்டுருவோம் அப்படின்னு அந்த லேசாக பழுத்து இருக்குல்ல அதை போட்டுருவார். அடுத்த நாள் வெத்தலை பிட்டி எடுப்பார். பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெத்தலை பழுத்து இருக்கும், பாதி பழுத்து இருக்கும். அதை எடுத்து போடுவார். பச்சையாக இருக்கிறத விட்டுருவார், அதை நாளைக்கு போட்டுக்கலான்ட்டு. அடுத்த நாள் வெத்தலை பிட்டி எடுக்கிறாரு. ஒரு 10 வெத்தலை மஞ்சளாக இருக்குது. அது கடைசி வரைக்கும் அந்த ஆள் பச்சை வெத்தலையை போடவே இல்லை. பழுத்து போன வெத்தலையவே டெய்லி போட்டு இந்த ஆள் மனுஷனான்னு கேட்குறேன் நான். இது யாருனாக்கா
இன்னைக்கு நமக்கு கிடைச்சா போதும், எதிர்காலத்தை பற்றி அவர் கவலையே இல்லை. அந்த பின்னாக்க அங்கே இருக்குல்ல, கண்ணு முன்னாடி பச்சை வெத்தலை இருக்கு, அந்த பழுத்த வெத்தலை 3 போட்டு எடுத்து சாப்பிடு. நல்ல வெத்தலையை சந்தோஷமாக சாப்பிடு. அதை விட்டுவிட்டு நாளைக்கு உதவும், நாளைக்கு உதவும், நாளைக்கு உதவும்னு கடைசி வரைக்கும் பழுத்த வெத்தலையவே சாப்பிட்ருக்காரு மனுஷனா இருந்தாலும். என்னையா எவ்வளவு நாள் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்காலத்தை பற்றி பயப்படாதனால தான் இன்னைக்கு வீடும் நாடும் நாசமாக போய் கிடக்குது. அதனால் எதிர்கால பயத்தில் தான் இன்றைக்கி மனுஷன் கஷ்டப்படுறான்றார். உண்மைதான். இன்னைக்கு நம்ம ஒரு பிள்ளைக்கு அட்மிஷனுக்கு கொண்டு போய் ஒரு அப்பா பள்ளிக்கூடத்து வாசலில் நிற்கிறாரு. என்ன அர்த்தத்தில் நிற்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னா அவர் 5வது 6வது படித்தவர் தான். ஆனால் அந்த பயலை படிக்க வைக்கிறதுக்கு நிற்கிறாரு. அவரை கூப்பிட்டு கேளுங்க, என்ன பதில் சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை பட வேணாமுங்க, என் பிள்ளையாவது நல்லா படித்து பிற்காலத்தில் நல்லா இருக்கணும்னு நினச்ச தந்தையர்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு லியோனி, நெடுமாறன், முருகன் எல்லாம் அந்த மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்யா. இன்னைக்கு நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த கொரோனா வைரஸ் ஆரம்பத்தில் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இருந்த பயம் இப்போ நமக்கு இல்லை. மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் நோயாளி மாதிரியே இருந்துச்சு நமக்கு. மார்ச் மாதம்லாம் அவ்வளோ பயந்தான். கடைக்கு கூட போக மாட்டேன்ட்டான் இவனு. கடை இருந்தால் தானே போகிறதுக்கு. ஒரு மாதம் கடையே இல்லை. காய்கறி விற்க வர்றேன், அவன் எடுக்கிற கத்திரிக்காய் நமக்கு கொரோனா கத்திரிக்காய் மாதிரியே இருக்குது. அதை கழுவிட்டு அப்புறம் சாம்பார் வைப்பா ஏதுக்க அப்படின்னு கத்திரிக்காய் கழுவி சாம்பார் வச்சான். கருவேப்பிள்ளையை ஆலோசனை வாங்கின பேப்பரை ஒருத்தன் தண்ணியை தெளித்து புழிஞ்சிட்டு படிச்சிருக்கான். எங்கே படிக்கிறது அது? அப்போ அப்படிலாம் பயந்தாங்க. இப்போ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக பார்த்துருவோம்டா, என்ன வந்தால் வந்துட்டு போகுது. காரணம், அந்த அனுபவித்து அது சுகமானவங்க நமக்கு அவனுடைய அனுபவத்தை திருப்பி கொடுக்குறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்பீரமாக தமிழகத்தில் வீற்றிருக்கின்ற அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எதற்காக கட்டப்பட்டது? ஒரு 1000 பேர் உட்காந்து படிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைத்து கட்டப்பட்ட நூலகமா? இல்லை. காலங்காலமாக இந்த தமிழ் சமுதாயம் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய 2வது நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கட்டினார். எதிர்கால பயம்தான் சாதாரண குடிமகனிலிருந்து ஒரு அரசியல் தலைவன் வரை எதிர்கால பயம்தான் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதே ஒழிய நிகழ்கால பயம் என்பது அன்று வருவது அன்றே அதை சரி செய்து விடலாம். ஆனால் எதிர்காலத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு ஒருவன் தீர்வு செய்யாமல் அதை அசட்டையாக இருந்தால் மனித சமுதாயமே அதனால் பாதிக்கப்படும். ஒரு குடும்பத் தலைவன் எதிர்கால பயம் இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும். ஒரு அரசியல் தலைவன் எதிர்கால பயம் இல்லாமல் இருந்தால் அந்த நாட்டு குடிமக்களே பாதிக்கப்படுவார்கள். ஒரு தனி மனிதன் எதிர்கால பயத்தோடு வாழாவிட்டால் அந்த மனிதன் வாழ்வினுடைய முடிவுக்கு சென்று விடுவான். தனி மனிதன் தொடங்கி ஒரு அரசியல் தலைவன் வரை நிகழ்காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அன்றே நாம் தீர்வு கண்டுவிட முடியும். ஆனால் எதிர்காலத்தை பற்றி யார் கவலைப்படுகிறார்களோ, யார் பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தை வெற்றி பெற்றவர்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி, ஒரு மனிதனை பெரிதும் ஆட்டி படைப்பது நிகழ்கால பயத்தை விட எதிர்கால பயமே என்று இந்த ஒரு சொல் கேளீரின் விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.